ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸாக கொஞ்சம் ரொம்ப பிஸி தான். இந்த பூனல் பேச்சு வேறு ஆரம்பிச்சாச்சா, அதனால் அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் vlogல என்னென்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரதசப்தமி அன்னைக்கு நான் எடுத்த கோலம். அன்றைக்கி தான் வந்து நம்ம ஃப்ளாட்ஸில் பொங்கல் செலிப்ரேஷன். இன்னுமே அந்த பொங்கல் வைப் எங்களுக்கு முடியல. ஏன்னா எப்பயுமே பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அந்த முதல் வாரமே வச்சுடுவோம். ஸோ அந்த வாரம் வந்து யாரும் இல்லை, எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல், எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நம்ம ஃப்ளாட்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நியூ இயர்லாம் வந்து கேட்கவே வேண்டாம், பயங்கர அமக்கலமாக இருக்கும். ஸோ நியூ இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த வாரத்திலே பொங்கல் செலிப்ரேஷன் எப்பயுமே வந்துடும், அந்த 10th 11th. ஸோ அந்த தடவை வைக்கலை, அதனால் பொங்கல் முடிஞ்சு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த 24th 25th தேதியில் தான் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து சாக் ரேஸு, அப்புறமா பசங்களுக்கான அந்த குட்டி குட்டி ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி. பொங்கல் செலிப்ரேஷன் சண்டேனா சாட்டர்டே காலையிலேருந்தே அந்த வைப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஆள் வந்துட்டாங்க. போன வருஷம் வந்து தக்ஷகுட்டி எதுலேயுமே பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த வருஷம் எதையுமே விடலை. அந்த ஃப்ராக் ஜம்பிங், அதுக்கப்புறம் இந்த சாக் ரேஸு எல்லாத்துலேயுமே இருந்தால். இந்த ஃப்ராக் ரேஸில் பார்த்திங்கன்னா அவன் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். சாக் ரேஸில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்தான். இந்த மறுநாள் வந்து முளைப்பாரி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே அவங்க எல்லாமே செட் பண்ணி வச்சுடுவாங்க. ரங்கோலி காம்படிஷன் வந்து இருந்தது. எப்பயுமே வந்து அது இருக்கும். வருஷம் நான் இருப்பேன் அதில். ரங்கோலியில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து நான் வின் பண்ணிடுவேன். செகண்டோ தேர்டோ ஏதோ ஒன்று. ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடச்சதில்லை. ஸோ இந்த வருஷம் வந்து நான் அதில் பண்ண முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் இல்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து கமிட்டியில் இருந்தாள். ஸோ அவள் தான் வந்து கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் அவள் பார்த்துட்டு இருந்தா. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் போகல. ஆனால் சூப்பராக போட்டிருந்தாங்க. போட்டவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு இந்த ரங்கோலி ரொம்ப பிடிச்சிருந்தது. பொங்கல் தீம் அப்படிங்கிறதுனால அந்த தீம் பேஸ் பண்ணி தான் எல்லா கோலமுமே இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாள் அந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன். இந்த 2 பசங்களையுமே நான் ரெடி பண்ணணும். ஸோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சிவன் மாதிரி அவனை ரெடி பண்ணணும். இவனை வந்து மூஞ்சூர் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கான அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நாங்கள் போய் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ரெடி ஆகணும். மூஞ்சூர் எலி ட்ரெஸ், எலி பையன். அது அருணாக்கரியில் வால். அது ஒரு வால், உனக்கு ஒரு வால். மங்கி தொப்பியங்க. ஃபைனல் எலி பையா. ஓ அப்படியே எலி மாதிரியே இருக்கடாப்பா. மூஞ்சூரை சீக்கிரமாக ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அடுத்தது வந்து சிவன் ரெடி ஆகிட்டுருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து மிதுன் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிறான். அவனுக்கு வந்து தக்ஷித்துக்கு நான் போன வருஷம் முருகர் மாதிரி போட்டிருந்தேன். நீங்கள் நவராத்திரி செலிப்ரேஷனில் பார்த்துருப்பீங்க. மிதுன் வந்து அந்த மாதிரி எதுவும் பெருசாக போட்டதில்லை. ஸோ இது வந்து அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த காஸ்டியூம்லாம் எப்பயுமே அந்த ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு அப்படின்னு ஸ்டைலாக அப்படி ட்ரெஸ் பண்ணிப்பான். ஸோ அவனுக்கே வந்து என்னம்மா இதெல்லாம் போட்டு விட்றியே அப்படின்னு அவன் வந்து ஸ்கிட்டில் இருக்கான். ஸோ மெயின் கேரக்டர் சிவன் அவன். இந்த ஸ்கிட்டில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. பார்வதியா, சிவனா, மயிலா, முருகர், மூஞ்சூரே 3 மூஞ்சூர் இருக்காங்க. தக்ஷித் மட்டும் மூஞ்சூர் கிடையாது. இதுதான் வந்து பாம்பு வந்து இப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணும். நமக்கே இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நான் வேஷம் போட்டுக்கிட்டதில்லை. ஸோ நாங்கள் வளர்ந்தது வந்து ஃப்ளாட் சிஸ்டம் கிடையாது. ஸோ ஃப்ளாட்டில் இல்லை. அதனால் பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே போன்னு நான் அவனை போட்டுருவேன். ஸோ ஒரு சிலது அவனுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதை நம்ம ஆசையாக கொண்டு வந்துடணும்.
ஏர்லி மார்னிங்கே பொங்கல் வச்சுருவாங்க காலையிலே. ஸோ அந்த டைம் வந்து என்னால் போக முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பசங்களை கிளப்பணுங்கிறதுனால. இந்த தடவை பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. எப்பயுமே பொங்கல் அப்போ மழை வந்துடும் நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாலே. அது பொங்கல் முன்னாடியாக இருந்தாலும் சரி, பொங்கல் அடுத்ததாக இருந்தாலும் சரி, நல்ல வேலை அன்றைக்கி வந்து பெருசாக மழை இல்லை. அன்றைக்கி காலையில் செம்ம மழை, அதனால தான் அந்த இடமெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது. ஸோ அதுலேயுமே அடாது மழையிலுமே விடாது நாங்கள் கொண்டாடி தீர்வோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து அந்த தப்பை அடிச்சுட்டு வந்து முளைப்பாரி எடுத்து நடுவில் வச்சு சுற்றி அந்த கும்மி ஆடுறது, அந்த ட்ரெடிஷன் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக அந்த ஃப்ளாட்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னெல்லாம் வந்து பெரிய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடக்குமா, வெளியிலேருந்து டிவி சேனல்ஸ்லேருந்துலாம் வந்து வீடியோ எடுப்பாங்களாம். ஸோ இப்போ அந்த கிரேஸ் கம்மியாயிடுச்சா அப்படின்னு தெரியல, இருந்தாலுமே அதை விடாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு வருஷமும் இதை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. நம்ம வில்லேஜில் இல்லைன்னாலும் அந்த வைபை வந்து இங்கே கொண்டு வந்து மாட்டு வண்டி அதெல்லாம் உள்ளே வரும். மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஒரு வருஷமும் ஒன்று வந்து வைப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த தப்பு டான்ஸ் அடிக்கிறாங்க இல்லையா, வருஷம் இந்த ட்ரூப் தான் வரும். உங்களால் தான் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இன்னும் சிறப்பாக அமையும். ஏன்னா அவங்க அடிக்கிற அந்த சத்தமே நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி குடிக்கும். எனக்கு வந்து அந்த லேடி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக அந்த ஸ்மைல் பண்ணிகிட்டே ஆடுவாங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் பார்ட்லேயும் இந்த ஒரு பார்ட், அந்த தப்படிக்கிற பார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கும்மி அடிக்கும்போது கூட அவங்க தான் ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க, அவங்களோடையே நாங்கள் ஆடிட்டுருப்போம். ஸ்கிட்டுக்கு வந்து பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. 10 நாளே இவங்களை எல்லாரையும் ரெடி பண்ணது யாருன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். கிவ் a big hand. கைலாயத்தில் டிராஃபிக் ஜாம். கைலாயத்தில் மேடம் அங்கே டிராஃபிக் ஜாம், ரொம்ப டிராஃபிக் ஜாம். கைலாசத்துல இருந்து டிராஃபிக் ஜாம். அதுக்கு தான் அவங்க சொல்யூஷன்ஸ் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இடம் கைலாசம். கைலாயத்தில் சிங்கம் படுத்துக் கொண்டிருக்கிறது, இருக்க முடியாது. மயிலோட இறகை ஒரு மூஞ்சூறு பிரிக்க பார்த்து ஒரு 1 வீக் டைமில் இவங்களை எல்லாரையுமே ரெடி பண்ணது கல்யாணி மாமி தான். அவங்களுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப அழகாக பசங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வித்தின் ஒரு 10 டேஸ்லேயே பசங்க சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இந்த பாட்டு வந்து வண்ணமயிலேறும் அந்த சாங்கு. ஸோ அது வந்து நான் போடலை, அந்த சாங்குக்கு தான். மேலும் என் அன்னை பராசக்தி எனக்கு அளித்தது. தாயே அம்மா ஒன்றையாக மற்ற ஆண்களுடன் இருக்கீங்களே ஏன்? வேறு வேறு தன்மை கொண்டவர்கள் தான், எனினும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். பொங்கல் கூட கொண்டாடுகிறோம் பாருங்கள். இதுதான் உண்மையான சமத்துவ பொங்கல். பொங்கலா பொங்கல். இந்த குட்டி குட்டி பசங்க ஆடுறத பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பசங்களுக்கும் டான்ஸ் இருந்தது, மித்துனோட டான்ஸும் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நடுவில் வந்து இந்த தப்பு டான்ஸும் இருக்கும். ஏன் இந்த டான்ஸ் முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா மித்துன் ஹரிஷ் 2 பேருமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 1 minute தான், 1 minute 30 seconds தான். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாட்டோட நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகாக ஆடியிருப்பாங்க 2 பேருமே. டான்ஸு, ஸ்கிட்டு எல்லாம் முடிஞ்சு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். மித்துன், தக்ஷித், அவரோட ஃப்ரெண்ட் மாதவ் எல்லாருமே வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க. ஸோ இவன் தான் வந்து தக்ஷுக்குட்டியோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. 2 பேரும் பயங்கர தோஸ்து, பக்கத்துலேயே கூடவே இருப்பானுங்க. 2 கோல்டு.
எனக்குமே ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. டயர் ஓட்டுவோம் இல்லையா, அதில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸு. ஸோ எனக்கு வந்து மாமி தான் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த செலிப்ரேஷன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்